எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்ல மழை பார்த்திங்களா. தண்ணி எவ்வளோ தண்ணி நிறைய கட்டி கிடக்கு. இன்னுமே மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. தூறல் சின்ன சின்ன தூறல் போடுது. சரி மழை. எங்கள் செடியெல்லாம் பாருங்கள். இந்த மழை பூ பூத்துருந்துச்சு இன்றைக்கி, பன்னீர் ரோஸு. ஆனால் அந்த மழை தண்ணி பட்டு கீழே சரிஞ்சிட்டு போ பார்த்தீங்களா. எவ்வளோதான் நம்ம அன்னாடு தண்ணி ஊற்றுனாலும் 2 நேரம் 3 நேரம்னாலும் இந்த வெயில் நேரம் ஊற்றுனாலும் இந்த மழை சீசனில் மட்டும் கூரா பொழுந்தாலே செடி தள்ளடிச்சிடும். இந்த மழை தேவைக்கான அளவு மேலே தண்ணி ஊற்றிருக்கு எங்கள் செடிக்கு பார்த்தீங்களா. வெயில் அடிச்சிச்சுன்னா நல்லா தள்ளுடிக்கும். இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா இந்த மழை பெஞ்சாலே தள்ளுடிச்சு பூ சீசன் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. நல்லா தள்ளுடிச்சு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். நம்ம இந்த வெயில் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ செடி நல்லா மொட்டு வச்சிடும். நல்லா தழுவடிச்சிருக்கா பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ நான் புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். நல்லா தள்ளு அடிச்சிருக்கு. ஏன்னா போன வாரமும் கொஞ்சம் லைட்டாக தூரிச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளு அடிச்சிருக்கு. எங்கள் பச்சை மிளகாய் செடி காஞ்சி போய் நின்றுச்சு, நல்லா தள்ளு அடிச்சிருக்கு. இந்த மலைக்கு நம்ம பூ வைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இப்போ எல்லோரும் ரோஸ் செடியெல்லாம் வெட்டி விட்டுடுங்க. ஏன்னா இந்த சீசனில் நல்லா வெட்டி விட்டால் நல்லா தள்ளு அடிச்சிடும் எங்கள் ரோஸ் செடி. நல்லா பூ பூத்து கிடக்குது. 2 பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டு செடி அவ்வளோத்துக்குமே எங்கள் மலைக்கு அவ்வளோ தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு போயிருக்கு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு வாசல் கிடக்கிற குளமும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா என்ன அழகாக குளம் மாதிரி கட்டி கிடக்கு தண்ணி. பிறகு 2 மணி நேரம் ஆகும் மழை பெய்யலைன்னா.